அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காணலாம். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். தரும நெறியில் வாழ்பவர்களுக்கு அந்த இறைவன் அறத்தை விட சிறந்த செல்வமான வீடு பேறு என்னும் மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய லாபத்தை அளிப்பார். இந்த சீவனுக்கு இதைவிட வேறு ஏது வேண்டும்? மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். தரும நெறியில் வாழ்பவர்களுக்கு அந்த இறைவன் அறத்தை விட சிறந்த செல்வமான வீடு பேறு என்னும் மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய லாபத்தை அளிப்பார். இந்த சீவனுக்கு இதைவிட வேறு ஏது வேண்டும்? நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.